சக்தியும் ஜெனியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்காக தமிழ் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா, ஆனால் இப்போ தமிழ் கஷ்டப்படுறத தான் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. பாவங்க, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் அவள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அவளுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சே தாங்க ஆகணும் அப்படின்னு அங்கே ஜெனி சொல்லும்போது சக்தி கிட்ட நானும் அதை தான் ஜெனி நினைக்கிறேன். ஆனால் தமிழ் தான் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத பற்றி அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லைன்னு சொல்லிச்சே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இருக்குங்க, தமிழ் இதுக்காக இந்த விஷயத்தில் போய் சொல்லணும். ஆனால் அவங்க அப்பா தமிழ் தான் பேசினதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கணும்ல. ஏன்னா உங்களை கொலை பண்ணது நடந்த ஒரு சூழ்ச்சியிலேயே தமிழ்ச்செல்வியோட விஷயத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கணும்னு எனக்கு தோணுதுங்க ஜெனி சொல்லும்போது, அதுக்கு ஒன்னே சக்தியும் அதுக்கு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எங்கள் அப்பாவை போய் நான் ஜெயிலில் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என் கூட வா சக்தி அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சக்தியும் ஜெனியும் என்ன பண்ணுறாங்க, நேராக அப்பாவை பார்க்குறதுக்காக எங்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க. தாமஸ் வந்துட்டு அங்கே ஜெயிலில் இருக்காங்க. உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் பொண்ணு ஜெனி வந்திருக்காங்கன்னு அங்கே தாமஸை போய் கூப்பிடும்போது தாமஸ் வந்து நிற்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே. அப்போ அங்கே வந்து நிற்கிற ஜெனியும் தாமஸை பார்த்துட்டு, உங்களை நான் எவ்வளோ நம்பினப்பா, ஆனால் நீங்கள் பெத்த பொண்ணாக இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் நாம் நினைக்கிற மாதிரி தான் அவள் வாழணும்னு நினச்சிட்டிங்கள. எனக்கு சக்தியை பிடிக்கும், சக்தி கூட வாழ்ந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னல. ஆனால் உங்களுக்கு சொல்லி எதையுமே புரிய வைக்க முடியாதுப்பா. நாங்கள் வாழ்ந்து காட்டுறதுல மட்டும்தான் உங்களுக்கு எதையுமே புரிய வைக்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார், நான் எப்படி இருந்தாலும் வெளியே வரத்தான் போகிறேன். அன்னைக்கு நடக்காத விஷயத்த வெளியே வந்த பிறகு நான் நடத்தி காட்ட தான் போகிறேன் அப்படின்னு அங்கே அவங்க அப்பா தாமஸ் சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சக்தி என் கூட தான் எப்போதுமே இருப்பான். அப்படி சக்தி இல்லாத உலகத்தில் இனி நானும் இருக்க தயாராகவே இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்காது. நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெனி வந்துட்டு அப்பாவை பார்த்து சவால் விடுற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராஜாங்க குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பே பண்ணாத அவங்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அவங்க எந்த தப்புமே பண்ணலைன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் நீங்கள் அவங்களையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா நியாயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, சார் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பொண்ணு ஜெனியை பார்த்துக்கிட்டதை விட இன்னும் ஒரு பங்கு அதிகமாகவே, பல மடங்கு அதிகமாகவே என்னால் ஜெனியை பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் சார்னு சொல்ல, நீ ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்காளு, உன்னால் எப்படிடா என் பொண்ணை பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அங்கே தாமசுவோம். அதுக்கு ஒன்னே எங்கள் சக்தி சொல்கிறாங்க, இங்கே என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறது எப்படின்னு என்னால் பார்த்துக்க முடியுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்கள, அப்போ தெரியும் சார். என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு அன்பு, அக்கறை, பாசம் இதை தாண்டி வேறு என்ன சார் வாழ்க்கையில் இருக்க போகுது? பணத்தால் மட்டுமே ஒருத்தவங்களை அலங்கரித்து பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லையே. அந்த மாதிரி என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிற அழகை நீங்களே பார்த்து ரசிங்க சார் அப்படின்னு அங்கே நிற்கிற சக்தி வந்துட்டு அவங்க அப்பா தாமஸை பார்த்து சொல்கிறாங்க. தாமஸோ இங்கே ஜெனிக்கிட்ட, ஜெனி இப்போ சொல்கிறத மட்டும் கேளு, இல்லைனா அடுத்து என்னுடைய விபரீதமான முடிவை நீ பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அப்பா உங்களுடைய விபரீதமான முடிவுகள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறமும் பார்க்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லைப்பா. நானும் சக்தியும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறத நீங்களும் கண்கூடா பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெனி சொல்லிட்டுருக்காங்க. சக்தி ஜெனியை பார்க்க, ஜெனி அடுத்ததான் நான் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு எங்கள் தாப்பாவை பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி அவங்க குடும்பம்னு யாரும் எந்த பாவமும் செய்யலை, ஆனாலும் அவங்களுக்கு மட்டும் ஏப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அங்கே தாமஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமலாப்பா அந்த குடும்பத்தில் இருக்க தமிழ்ச்செல்வி இப்போ பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்கா. நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் என்னவா பண்ண முடியும்? என்னமோ நானே அந்த தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு ஃபோன் பண்ணி இங்கே பேசின மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார், தமிழுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். அந்த வீட்டில் இருக்கவங்க தான் தமிழ்ச்செல்வி மாதிரி தமிழுடைய குரலை பேசி இங்கே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணதும் எனக்கு எல்லாமே நீதிமான் மூலமாக தான் விஷயம் தெரிஞ்சுது. கட்சிக்காரவங்க மூலமாக தான் இந்த விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தமிழ்ச்செல்வி மேலே தவறு இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதுக்கும் அந்த வீட்டில் இருக்க ராஜாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றது எனக்கு தெரியும். இது எல்லாமே அரசியல் சார்பாக நடந்த விஷயம். இதில் நீ தலையிடாத, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். வெளிவந்ததுக்கு பிறகு அந்த ராஜாங்கத்துடைய பையன் சேதுபதி இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கான்ல, அந்த எலெக்ஷனில் நின்று அவன் ஜெயிச்சதை எப்படி திரும்பவும் நாங்கள் வாங்குறோன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. அவன் இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக எந்த நல்ல விதமான செயல்களையும் நாங்கள் செய்ய விட மாட்டோம். இன்னைக்கு கொஞ்ச நாளையில் எங்களுக்கு இங்கே ரிலீஸ் வரும்ல, அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஜெனியும், அப்போ தமிழுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பார், திரும்ப திரும்ப அதே கேட்குறதுனால என்ன ஆகிடப்போகுது? இங்கே பார், நான் முதல்ல சொன்ன விஷயந்தான் இப்போவும். நான் எப்படியும் வெளியே வருவேன், உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தாமஸ் அங்கேருந்து போக, அப்போது தான் மறைச்சி வச்சு இந்த ஃபோனை எடுக்கிறாங்க எங்கள் ஜெனிக்கும் அங்கே சக்திக்கும் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருது. தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அப்போ தமிழுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு
கண்டிப்பாக நாம் இதை வீட்டில் இருக்கவங்களுக்கு நிரூபிச்சு ஆகணும்னு சொல்ல அதுக்கு அவசியமே இல்லைன்னு சக்தி சொல்கிறாரு. என்ன சக்தி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம், நாம் இங்கே உங்கள் அப்பாவை பார்க்க வர விஷயத்த முதலையே நான் சேதுபதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் வந்துட்டார், இங்கே தான் எல்லாத்தையுமே இந்த கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு தான் ஃபோன்லேருந்து அவர் எடுத்த வீடியோவாக ஆல்ரெடி லைவாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்கே வெளியே போனதுக்கு பிறகு சக்தியும் ஜெனியும் அங்கே சேதுபதி பார்க்க சேது பக்கத்தில் போகிறாங்க. நான் தான் அப்போவே சொன்னலை தமிழ் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு. எனக்கு தமிழை பற்றி நல்லா தெரியும் சார். சின்ன வயசுலேருந்து தமிழ் கூட ஒன்றா படிச்சிருக்கேன். தமிழ் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு. தமிழுடைய குரலில் உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் பேசியிருக்காங்கன்னு இதோ ஜெனியோடைய அப்பா தாமஸே ஒத்துக்கிட்டாரு. நீதிமான் சொல்லி தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்றதை அவரே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேலே வேறு என்ன சார் வேணும்? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய தவறு இப்போ உங்கள் குடும்பத்தில் நடந்துட்டுருக்கு தெரியுமா? முதல்ல இங்கே உங்கள் வீட்டில் இருக்கவங்களால தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே ஆபத்து. முதல்ல நீங்கள் அது யார் என்னன்னு கண்டுபிடிங்க சார். நாங்கள் தமிழ் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்க அப்பாவை இங்கே பார்க்க வந்தோம். அவரும் அவர் வாயாலேயே உண்மை எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டாரு. சார், இனிமேலாச்சும் தமிழ் கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேது அதிர்ந்து போய் நிற்க அங்கே நின்றுட்டு இருக்க ஜெனி, அண்ணன் தமிழ் ரொம்ப பாவன்னு, தமிழ்ச்செல்வியை கைவிட்டுறாதீங்க. எங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் அவளை கைவிட்டிங்கன்னா எங்களால் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெனியும் சக்தியும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. ஆனால் எங்கள் சேதுவோ மனசு உடஞ்சி நிற்கிறாங்க. தமிழை இப்போ போய் நான் கூப்பிட்றதுனால மட்டும் இதை சரி பண்ணிட முடியுமா? தமிழ் இருக்க கோவத்தில் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சேது இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கமும் வெளியே வந்தவங்க சேதுவும் ராஜாங்கமும் ஒன்றா வண்டியில் ஏறி நேராக தமிழ் வீட்டுக்கு தான் போகிறாங்க. தமிழ் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற 2 பேரையும் பார்த்ததும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி. மாப்பிள்ளை, அதான் என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையே, அவள் தான் எலெக்ஷனில் தோத்துட்டாளே, நீங்கள் தானே எம்எல்ஏவுக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கிய, அவளை எதுவும் சொல்லாதிய மாப்பிள்ளை, அவள் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவா பாவம் அவன்னு சொல்லும்போது டக்குன்னு அத்தை காலில் போயிட்டு டக்குன்னு விழுந்த மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வசந்திக்கு எதுவுமே புரியலை. ராஜாங்கமும் கையெடுத்து கும்பிட்டு நிற்க, ஐயோ என்னங்க ஐயா, நீங்கள் போய் என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டுன்னு சொல்ல உண்மை என்னன்னு இப்போ தான் சேதுவுக்கும் எனக்கும் தெரிய வந்துச்சு. நானும் எங்கள் சேதுவும் வீட்டில் இருக்க எல்லாருமே தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் நினைக்கிறோன்னு சொல்ல தமிழை வெளியே வந்தவங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, தமிழ் உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு தான் தமிழை வந்திருக்காங்கன்னு சொல்ல, என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இதை இவங்க இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, தமிழ்ச்செல்வி ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாங்க. நின்று திரும்பி பார்க்குற தமிழ் அவருக்காக மரியாதை கொடுத்து நிற்கவும் செய்கிறாங்க. நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு தான், எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, உங்கள் மன்னிப்புக்காக நான் ஒன்றும் இந்த வீட்டில் வந்து இல்லை, அதே நேரத்தில் நீங்கள் என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் அந்த வீட்டுக்கு வந்து நான் வாழ தயாராகவும் இல்லை. என்னுடைய படிப்பு உண்டு, இனி நான் உண்டுன்னு தான் போக போகிறேன். எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும்னு என்னுடைய ஆசையும் கிடையாது. எலெக்ஷனில் நின்னதே இவரால் தான். இவர் மட்டும் என்கிட்ட வந்து எதுவுமே பேசாமல் இருந்திருந்தா நானும் எலெக்ஷனில் நிற்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். இவர் என்கிட்ட வந்து பேசினதுனால தான் எனக்கும் கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இனிமேல் இதை பற்றி பேச எதுவுமே இல்லை. நீங்கள் யார் என்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமும் இல்லை. இனி அவர் வாழ்க்கை அவர் சந்தோஷமாக வாழட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி இனி யாரும் எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சேதுவும் ராஜாங்கம் மனசு உடஞ்சி நிற்க, சேது கண்கலங்கி கதறி அழுக, ராஜாங்கம் இங்கே சேதுவை பிடிச்சி தேத்தவும் செய்கிறாங்க. வசந்தியோ இவ ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியவே இல்லைன்னு ரொம்ப குழப்பத்தோடு நின்றுகிட்டு இருக்காங்க.